அக்கால உலகிருட்டை தலைகீழாக்கி அழகியதாய் வசதியதாய் செய்து தந்தார். இக்கால நால்வரனும் அன்றிருந்தால் இருட்டுக்கு முன்னேற்றம் ஆவதன்றி பொக்க பயன் உண்டாமோ? பொழுதுதோறும் புனலுக்கும் மணலுக்கும் சேற்றினுக்கும் கக்கும் விஷ பாம்பினுக்கும் பிளத்தினுக்கும் கடும்பசிக்கும் இடையரா நோய்களுக்கும் பலியாகி கால் கைகள் உடல்கள் சிந்தும் பச்சை ரத்தம் பரிமாறி இந்த நாட்டை சலியாத வருவாயும் உடையதாக தந்ததவர். அவரெல்லாம் இந்த நேரம் எலியாக முயலாக இருக்கின்றார்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோர் புலிவேஷம் போடுகின்றார். பொதுமக்கள் கருத்துக்கு புல்லளவு மதிப்பேனும் தருகின்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா மக்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க. அவர் அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உண்டாக அவ்வழக்கில் மக்கள் தானே தீர்ப்பளிக்கணும். இவரே எப்படி தீர்ப்பு சொல்ல முடியும்? வாதி பிரதிவாதி 2 பேரில் ஒருத்தர் வந்து நீதிபதி ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே மக்கள் புரட்சி வந்துடும். அதோடு விட்டார். ராஜாவுக்கு என்ன ஆகும் இதெல்லாம் கவலை இல்லை, புரட்சி வந்துருச்சு அப்படிங்கிறதோடு விட்டார். ஆனால் இந்த உரை ஆங்கிலத்தில் ஷேக்ஸ்பியர் வந்து எழுதியிருக்கார். ஜூலியஸ் சீசரில் வந்து மார்க் ஆண்டனி வந்து பேசுவார். முதல்ல வந்து புரூட்டஸ் வந்து ஜூலியஸ் சீசரை வந்து கொன்னதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து சொல்லுவார், நாட் தட் ஐ லவ்டு சீசர் லெஸ் பட் தட் ஐ லவ்டு ரோம் மோர். இந்த ஆள் ஒரு சர்வாதிகாரியை பார்த்தாரு. அதனால் ரோமை நான் நேசித்ததனால், என் தாய் மண்ணை நேசித்ததனால், என்னுடைய இனிய நண்பனாக இருந்தும் சீசரை நான் கொல்ல வேண்டியதாகிவிட்டதுன்னு சொல்வார். உடனே எல்லாரும் ஆஹா எவ்வளோ நல்ல மனுஷங்கன்னு சொல்லி இவரை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்நேரம் மார்க் ஆண்டனி வருவார். வந்து முதல்ல சொல்லுவார், இந்த ஷேக்ஸ்பியர் எப்படி எழுதியிருக்காருன்னா புரூட்டஸ் சொல்கிறது ப்ரோஸில் இருக்கும், மார்க் ஆண்டனி சொல்கிறது பொயட்டிக் பிளாங்க் வெர்ஸில் எழுதியிருப்பார். மார்க் ஆண்டனி வந்து சொல்லுவார், ஐ கம் டு பரி சீசர் நாட் டு பிரைஸ் ஹிம். நான் சீசரை புதைப்பதற்காக வந்திருக்கிறேன், புகழ்வதற்காக வரவில்லை. த குட் தட் மென் டத் இஸ் ஆஃப்ட் இன்டர்டு வித் தேர் போன்ஸ். மனிதர்கள் செய்யும் நல்ல செயல்கள் அவருடைய எலும்புகளோடு சேர்ந்து புதைக்கப்பட்டு விடுகின்றன அப்படின்னு சொல்லி சீசர் என்னென்னலாம் ரோமுக்கு பண்ணார்னு வரிசையாக சொல்ல 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 மக்களுக்கு வந்து ஆவேசம் வந்துடும். அப்படின்னு இவங்கெல்லாம் கொலகார பசங்க, இவங்களை தேடி பிடிச்சி கொல்லணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்துடுவாங்க. அந்த சீசரில் ஜூலியஸ் சீசர் ட்ராமாவில் மார்க் ஆண்டனியுடைய உரை உலக பிரசித்தி பெற்றது. ஏன்னா இங்கிலீஷ் உலகம் பூரா தெரியும். அதற்கு எந்த மாற்றும் குறையாத அற்புதமான உரை பாரதிதாசன் பில்கணியம் என்ற புரட்சி கவி எழுதிய வரிகள் நான் மேலே குறிப்பிட்டவை என்று சொல்லி